அவங்க கடைசியா அந்த வாய்ஸ் நோட்டை முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து ட்ரெய்னிங் குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் ஒரு பாயிண்ட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், ப்ராடக்ட் இல்லாம நீங்க எப்படி பிசினஸ் பண்ணுவீங்க? ஓகே. ஆன்லைன்ல எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ என்ன ப்ராடக்ட் வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கோ, அத யூஸ் பண்ணி இவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வித்தவுட் ப்ராடக்ட் உங்களுக்கு நாங்க ஏன் கைட் பண்ணோம். அதனால நோ யூஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து, "இவ்ளோ ஆட்டிட்யூடா நீங்க பேசுறீங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்கலாம் ஃப்ராடுங்களா தான் இருக்கீங்க" அப்படின்னாங்க. ஐ வாஸ் லைக் ஃப்ராடா? நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கேட்டாங்க, நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஓகே. மேபி அவங்களுக்கு அது ரூடா தெரிஞ்சிருக்கலாம். என் சைட்ல இருந்து நான் இந்த மாதிரி சொன்னது வந்து அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு அது தப்பா இருந்தா நான் அவங்கள கண்டிப்பா அப்பாலஜைஸ் பண்ணலாம். ஆனா, அதுக்கு அவங்க வந்து என்ன ஃப்ராடுன்னு சொல்லிட்டு 2வது வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் அப்பதான் கேட்டேன், "நீங்க நெறைய ஆன்லைன்ல வந்து ஏமாந்துருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஹீல் ஆகுங்க. ஆனா நீயா வந்து எனக்கு அ சாப்பாடு போட போற?" ஏதோ அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அண்ட் கீழ வந்து நான் சொன்னேன், "இல்ல இத நான் டீட்டெயிலா ஒரு வீடியோவா போடுறேன். இந்த கைடன்ஸ பத்தி" அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா,